என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ நம்ம இந்த வீடியோ ஆர்ஆர்பி ஜேஇ டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸாம் லெவல். ஸோ நம்மளோட பழைய வருஷத்தோட ஆர்ஆர்பி ஜேஇ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களோட சிபிடி 1 அந்த ஸ்டேஜ் லெவலான கொஷின் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஈஸியான கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதிகமாக மீடியம் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் லெவல், ஈஸி லெவல், கொஞ்சம் மீடியம் விட எக்ஸ்ட்ரா அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ உங்கள் சிபிடி 1 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இப்போது நான் என்னோட சேனலில் என்ன பண்ண போகிறேன் ஆர்ஆர்பி ஜேஇக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக் நம்ம ஆரம்பித்து நான் 20 கொஷின் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லா கான்செப்டும் கலந்து 20 கொஷின் கரெக்டாக உங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு அந்த மீடியம் லெவல்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மீடியம் லெவல் கொஷின் 20 கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். முடித்ததுக்கப்புறமா அதே டாப்பிக்கில் 30 கொஷின் அந்த லெவல் உங்கள் எக்ஸாமுக்கு எந்த லெவலில் கேட்குறாங்களோ அதே லெவலில் நான் ஒரு 30 கொஷின் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக 50 கொஷின் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் படிக்க போகிறோம். மூணாவது முக்கியமான விஷயம், அந்த டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்னோடய வெப்சைட்டாக இருக்கட்டும் feelfreetolearn.com, இல்லை நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஆப்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், 99 ரூபா. அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே ஆர்ஆர்பி ஜேஇன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜேஇக்குள்ளே உங்களுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் நான் போடுறேனோ அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறமா இந்த 30 கொஷின் டெஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ டெஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும் என்னோட சேனலில். இந்த டெஸ்ட் மட்டும் தமிழில் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் ஆர்ஆர்பி ஜேஇக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா நான் என்ன டாபிக் நடத்தியிருக்கேனோ அந்த டாப்பிக்குக்கான டெஸ்ட் உள்ளே இருக்கும். சரிப்பா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 3வது டாபிக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நம்ம ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்காக பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கு பேர் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆர்ஆர்பி ஜேஇயோட பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது ஒரு கொஷின் கண்டிப்பாக எல்லா வருஷமே வந்திருக்கு. அந்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா சில வருஷம் காயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு சில வருஷம் பால்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி படிச்சுட்டேன்னா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் எப்போதுமே சொல்கிறது தான், இல்லைனா நான் படிக்கவே இல்லை, இப்போ தான் மொதல் வாட்டி ப்ராபபிலிட்டியை நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் என்னோட பேசிக்ஸ் எல்லாமே போய் படிங்க. எல்லா வீடியோவுமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். என் சேனல் போங்க, ப்ராபபிலிட்டின்னு தேடுங்க, இல்லைனா நான் பிளேலிஸ்ட் லிங்க் நான் தரேன், இல்லை சைடில் கூட நான் கொடுக்குறேன். ஸோ ப்ராபபிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து சொல்லியிருப்பேன்ப்பா ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராபபிலிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ப்ராபபிலிட்டிக்கு காம்பினேஷன் ஒன்று போடுவோம் சரிங்களா. இந்த மாதிரி 9C2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த 9C2னா என்ன அர்த்தம், இந்த 9C2வை நம்ம எதனால எப்படி பிரித்து எழுதுகிறோம், இது எல்லாமே பேசிக்ஸ்ப்பா. இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸே காம்பினேஷன் தான் சரிங்களா. காம்பினேஷன் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த 9C2க்கு அர்த்தம் என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் 3 கலர் பால்ஸ், இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸை படிச்சுடுங்க. பேசிக்ஸை படித்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள், ஓகேவா. சரி, இப்போது நம்ம இந்த டாபிக் ப்ராபபிலிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா நம்ம ஜேஇ எக்ஸாம் கிடையாது, பொதுவாகவே ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கார்ட்ஸ், இது எல்லாமே கான்செப்ட்ஸ் தான், ப்ராபபிலிட்டிக்குள்ளே வர கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து கார்ட்ஸு, இன்னொன்று வந்து காயின்ஸு, அப்புறம் தாயக்கட்டை டைஸு, அதுக்கப்புறம் 4th பால்ஸ். மொத்தமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மிஸ்சலேனியஸ்ன்னு சொல்லுவாங்க. மிஸ்சலேனியஸ்னால் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ராபபிலிட்டி கொஷின். ஸோ மொத்தமாகவே இந்த 5 மாடல் தான்ப்பா இருக்குது ப்ராபபிலிட்டியில். இது 5மே நான் தனித்தனியாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை படிக்கலாம் அப்படின்னு நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே தான் நான் படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்கள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஒரு மெமரி பேஸ்டு கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது. ஒரு சில வருஷத்தில் இந்த பால்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கார்ட்ஸ் இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியல, பட் எதையும் படிச்சுட்டு விட்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறதுன்றது நல்லது சரிங்களா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எல்லாமே பால்ஸ் தான்.
கலர் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான வருஷத்தில் ரயில்வே எக்ஸாம்லேயும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் சரி, நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷின் வந்து இந்த இடத்துல இருந்து தான் கேட்பாங்க பால்ஸ். ஏன்னா இதில் இருந்து கஷ்டமாகவோ இல்லை ஒரு ட்விஸ்ட்டாவோ ஒரு கொஷின் கேட்கவே முடியாது. பட் இந்த இடத்துல இருந்து ஒரு கொஷினை எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் பால்ஸ் தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே போய் படிச்சிடுங்க. ஸோ படித்தவங்களுக்கு ஒரு ரீகால் தான். ஸோ பால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாப்பா அதுக்குள்ளே வர கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நன், அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர், அடுத்தது நெய்தர் நார், அட்லீஸ்ட், அட்மோஸ்ட். சரிங்களா? இது எல்லாமே முக்கியமான வார்த்தைப்பா. ஸோ இதை வச்சு தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நன்னு, ஆலு, நெய்தர் நாரு, எய்தர் ஆரு, அட்லீஸ்ட்டு, அட்மோஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் ப்ராபபிலிட்டியில் வரும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போட தெரியணும். போட தெரிஞ்சிட்டாலே போதும். ஏன்னா ஈஸியான டாபிக் இது. ஃபார்முலான்றது ஒன்று கிடையவே கிடையாது ப்ராபபிலிட்டிக்கு. வெறும் பேசிக்ஸ் தான். மேலே போடுறது கொஷனில் என்ன கேட்குறாங்களோ அது மேலே போடணும். டினாமினேட்டரில் டோட்டல் போடணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபார்முலா கூட கிடையாது ப்ராபபிலிட்டியில். ஸோ இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் சொல்கிறது, இந்த ப்ராபபிலிட்டி டாபிக் உங்கள் எக்ஸாமில் ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் ஏரியா பேப்பர். ஓகேவா? அந்த டாபிக். ஸோ ஈஸியாக உங்களால் நல்ல மார்க்கே வாங்கிட முடியும். அந்த 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? சரிப்பா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ப்ராபபிலிட்டியை வச்சு தயவு செஞ்சு பேசிக்ஸ் படித்து நல்லா போட தெரிஞ்சவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை அப்படின்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். வீடியோ எங்கேயும் போயிடாது. நல்லா பேசிக்ஸ் படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா மறந்துடாமல் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமா 30 கொஷின் டெஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த 30 கொஷினுமே இந்த பால்ஸை வச்சு மட்டும்தான் இருக்கும். இந்த கலர் பால்ஸை மட்டும் வச்சு தான் இருக்கும். ஸோ மறந்துடாமல் அந்த 30 கொஷின் டெஸ்ட் எழுதி 30க்கு 30 வாங்க முடியுதான்னு பாருங்கள். வாங்க முடியலன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை திருத்திக்க பாருங்கள். ஓகேவா? சரிப்பா, இப்போ இந்த வீடியோவில் இந்த பால்ஸ் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். மொதல் கொஷின், a bag contains 2 red ball. ஸோ 2 ரெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 3 க்ரீன் இருக்குது, அதே மாதிரி 2 ப்ளூ இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க அந்த ஒரு பேக்குள்ளே இத்தனை பால்ஸ் இருக்குது. நம்மளை எத்தனை பால் எடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா, 2 balls are drawn at random. What is the probability none of the ball drawn is blue? நம்ம எடுக்க வேண்டியது 2 பால். இந்த பேக்கில் இருந்து 2 பால் எடுக்கணும். அந்த 2 பாலுமே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன். ஓகேவா? ஸோ நன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ நன் எது இருக்கக்கூடாதுன்னா ப்ளூ இருக்கக்கூடாது. ஸோ ப்ளூ எத்தனை பால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பால் இருக்குது. இந்த 2 பாலை எடுக்கக்கூடாது. ஸோ மிச்சம் எத்தனை பால் இருக்குதுன்னு பாருங்கள். 3 க்ரீனு, 2 ரெட்டு. ஸோ 3 + 2 5 பால் இருக்குது. இந்த 5 பால்லேருந்து நம்ம 2 பால் எடுக்கணும். டிவைடட் பை டோட்டல். ஸோ 3, 4, 5, 6, 7 C2. ஸோ மொத்தம் 7 பால்லேருந்து 2 பால் எடுக்கணும். அதில் நம்மளுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பால் எடுக்கணும். அந்த 2 பாலில் ப்ளூ மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த 2 பாலில் ப்ளூ மட்டும் இருக்கக்கூடாதுன்னா மிச்சம் இருக்கிற 5 பால்லேருந்து 2 பால். ஸோ இதை நம்ம எழுதுகிறோன்னு சொன்னால் 5 × 4 டிவைடட் பை 1 × 2. ஸோ மொத்தமாக டிவைடட் பை 7 × 6 டிவைடட் பை 1 × 2. ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னா இதையும் நம்ம அப்படியே அடிச்சிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 இருக்கும், டிவைடட் பை 7 × 6. 2 டேபிளால் அடிக்கலாம். இது 2 வாட்டி, இது 3 வாட்டி. ஸோ 10 டிவைடட் பை 21. இதுதான் மொதல் கொஷினோட ஆன்சர். சரிங்களா? ஸோ பொறுமையாக போடுங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லை, இந்த நன்னு, ஆளு இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, எந்த இது பால் எடுக்க, இப்போ ப்ளூ வேணாம், எல்லோ வேணாம், ரெட்டு வேணான்னு சொன்னாலுமே கீழே வந்து எப்போதுமே டோட்டல் பால்ஸ் தான் கவுண்ட் பண்ணணும். எல்லா பால்ஸையும் கவுண்ட் பண்ணி தான் கீழே போடணும். மேலே இருக்கிறது மட்டும்தான் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை படித்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ மொதல் கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை 21. ரெண்டாவது கொஷின், in a box there are 8 red, 7 blue, 6 green. ஸோ எப்போதுமே அதை எடுத்து எழுதி பழகிடுங்க. ஓகேவா? 8 ரெட் கலர் பால் இருக்குப்பா, 7 ப்ளூ கலர் பால் இருக்குது, 6 க்ரீன் கலர் பால் இருக்குது. ஸோ எப்போதுமே கொஷின் கொடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இதை எழுதிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1 ball is picked at random. ஒரு பால் எடுக்கணும். அந்த பால் ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ரெட் நார் க்ரீன். ஸோ நெய்தர் நார்ப்பா, சரியா? நெய்தர் நார்.
ஸோ நெய்தர் நார்னா என்ன அர்த்தம்னா நெய்தருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதையும் எடுக்கக்கூடாது, நாருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதையும் எடுக்கக்கூடாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். எய்தர் ஆர்னு வச்சுக்கோங்க. எய்தர் ஆர்னா ரெண்டுமே எடுக்கணும், நெய்தர் நார்னா ரெண்டுமே எடுக்கக்கூடாது. ஸோ என்ன எடுக்கக்கூடாதுன்னு கொஷனில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நெய்தர் ரெட்டு நார் க்ரீன். ஸோ ரெட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, க்ரீனும் எடுக்கக்கூடாது, ஆனால் ஒரு பால் எடுக்கணும். இங்கே ரெட்டு எங்கே இருக்குது பாருங்கள், ரெட்டு எடுக்கக்கூடாது, க்ரீனும் எடுக்கக்கூடாதுன்னா மிச்சம் நம்மக்கிட்ட என்ன பால் இருக்குது, ப்ளூ கலர் பால் தான் இருக்குது. ஸோ 7 ப்ளூ கலர் பால்லேருந்து நம்ம எடுக்க வேண்டியது ஒரு பால். மொத்தம் இந்த பேக்கில் எத்தனை பால் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 8 6 14. ஸோ 14 7ன்றது பார்த்திங்கன்னா 21. ஸோ மொத்தம் 21 இதிலிருந்து ஒரு பால். நான் சொல்கிறது புரியுதுங்களாப்பா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 பால்லேருந்து ஒரு பால், அதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ மேலே இருக்கிறது சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. இந்த டோட்டல் அப்சர்வேஷன்ன்றது 21C1. மொத்தம் பேக்கில் இருக்கிறது 21 பால், அதிலிருந்து ஒரு பால். நியூமரேட்டரில் அவங்க சொல்கிறது ரெட்டும் எடுக்கக்கூடாது, க்ரீனும் எடுக்கக்கூடாது, ஒரு பால் எடுக்கணும். ஸோ ரெட்டும் கிடையாது, க்ரீனும் கிடையாதுன்னா இருக்கிற ப்ளூலேருந்து நான் ஒரு பால் எடுத்திருக்கேன். ஸோ 7C1ன்றது 7, 21C1ன்றது 21. இதை நம்ம கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1/3. ஸோ ரெண்டாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ எப்போதுமே மறந்துடாதீங்க, எய்தர் ஆர் நெய்தர் நார். நெய்தர் நார்னா ரெண்டுமே கிடையாது, எய்தர் ஆர்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும், எய்தர் ஆர். எய்தர் ஆர்னா ரெண்டுமே எடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது நான் அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? இது ரெண்டு தான்ப்பா, எய்தர் ஆர் நெய்தர் நார். நெய்தருக்கு பக்கத்தில் இருக்கிறதும் எடுக்கக்கூடாது, நாருக்கு பக்கத்தில் இருக்கிறதும் எடுக்கக்கூடாது. எய்தர் ஆர் அப்படின்னா எய்தருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுவும் எடுத்துக்கணும், ஆருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுவும் எடுத்துக்கணும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? ஸோ இதுதான் ரெண்டாவது கொஷனோட ஆன்சர். மூணாவது கொஷன், a bag contains 4 white, 5 red and 6 blue balls. ஸோ எப்போதும் போல் ஒரு பேக்குள்ளே இத்தனை பால் இருக்குது, அது எப்போதுமே எடுத்து எழுதிடுங்க. 4 ஒயிட் கலர் பால் இருக்குது, 5 ரெட் கலர் பால் இருக்குது, 6 ப்ளூ கலர் பால் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பேக்குள்ளே இருக்கிற கலர் பால்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 balls are drawn at random. 3 பால் நம்ம எடுக்கணும். அந்த 3 பால் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா all of them are red. என்ன பார்த்தோம், 3 பால் எடுக்கணும், அந்த 3மே ரெட்டாக தான் இருக்கணுன்றாங்க. அப்போது இங்கே எத்தனை ரெட் கலர் பால் இருக்குன்னு பாருங்கள், 5 ரெட் கலர் பால் இருக்குது. ஸோ 5ல் இருந்து நம்ம 3 எடுத்துடலாம். ஏன் மிச்சத்தெல்லாம் எடுக்கலைன்னா அவங்க ரெட்டு மட்டும்தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ 5 ரெட் கலர் பால்லேருந்து 3 பால் எடுத்தாச்சு. டிவைடட் பை இந்த டோட்டல் மாறவே மாறாது. ஸோ 6 + 4 10, 10 + 5ன்றது 15. ஸோ 15C3. ஸோ எப்போதுமே கீழே இருக்கிறத மாற்றிடாதீங்க, அது டோட்டல். இந்த பால் வேணும், அந்த பால் வேணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், எதை சொன்னாலும் சரிப்பா. கீழே இருக்கிறது டோட்டல், இதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. மேலே இருக்கிறது அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ 5C3 15C3 இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 5C3ன்றது 5 × 4. பொறுமையாக போடுங்க, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். சில பேர் இதெல்லாம் கரெக்டாக எழுதிடுவாங்க, இதை எடுத்து எழுதும்போது தப்பாக எழுதிடுவாங்க. ஸோ அதனால் இதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? டிவைடட் பை 1 × 2 × 3. ஸோ 1 2 3 1 2 3 அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 5 × 4 × 3 இருக்குது. டிவைடட் பை 15 14 13. ஓகே, இப்போ அடிக்க ஆரம்பிக்கலாமா? ஸோ 1 5s are 5, 5 3s are இது 15. அப்படியே 15 இங்கே அடிச்சிடலாம். 2 டேபிளால் அடிக்கலாம், 2 டைம்ஸு. இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸு. ஸோ 2 டிவைடட் பை 91. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 91. இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ 91 சான்ஸில் 2 சான்ஸ் இந்த மாதிரி எடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். ரெட் எடுக்க சொன்னாங்க, 3 பால் நம்ம எடுக்கணும். ஸோ 3 பால் எடுத்தோன்னா 5 ரெட்லேருந்து 3 பால், டோட்டல் 15 பால்லேருந்து 3 பால். இது டோட்டல் பாசிபிள். இது வந்து நம்ம ரெக்வயர்ட் பாசிபிள்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு தேவையான பாசிபிள். அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/91. எப்போதுமே ஒரு வாட்டி ஆன்சர் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மற்ற டாபிக் கிடையாது. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கீழே இருக்கிற நம்பர் தான் பெருசாக இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா 91 அப்படின்னு போட்டு கீழே 2ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ப்ராபபிலிட்டி தப்புன்னு அர்த்தம். எப்போதுமே சரி, கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும். ப்ராபபிலிட்டியோட ஃபைனல் ஆன்சரில் சொல்கிறேன். சரிங்களா? கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன்,
A bag contains 6 black and 8 white ball. One ball is drawn at random. What is the probability that the ball drawn is white? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பால் அந்த பேக்கில் இருந்து எடுக்கணும். அந்த ஒரு பால் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும். எப்போதுமே நம்ம கொஸ்டினை படித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேக்கில் என்னென்ன பால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 பிளாக்கு 8 ஒயிட் இருக்குது. ஸோ 6 பிளாக் இருக்குது, 8 ஒயிட் கலர் பால்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பால் எடுக்கணும். அந்த ஒரு பால் என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை ஒயிட் இருக்குது? 8 ஒயிட் இருக்குது. அப்போ 8ல் இருந்து ஒரு பால் எடுத்துருங்க. டிவைடட் பை டோட்டல் 8 + 6ன்றது 14. ஸோ 14C1 அவ்வளோதான்ப்பா. இது டோட்டல் சரிங்களா. 14C1ன்றது டோட்டல். அதில் இருந்து நம்ம எடுக்க வேண்டியது ஒரு பால். அந்த ஒரு பால் ஒயிட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 8C1 ஓகேவா. 8C1ன்றது 8, 14C1ன்றது 14. ஸோ இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 7. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7. ஸோ ஒரு வாட்டி பாருங்கள், கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. ஓகே, நம்ம ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு க்ளூ தான். ஸோ இப்படி வந்துச்சுனாலே ப்ராபபிலிட்டியோட ஃபைனல் ஆன்சர்னு அர்த்தம். கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கணும். ஓகேவா? சரிப்பா, இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், a bag contains 3 blue, 2 green and 5 red ball. If 4 balls are picked at random, what is the probability that 2 are green and 2 are blue? ஸோ ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ கலர் பால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 2 க்ரீன் இருக்குது, அதே மாதிரி 5 ரெட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குள்ளே இருக்கிற கலர் பால்ஸ். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் 4 balls are picked at random, 4 பால் எடுக்கணும் இந்த பேக்கில் இருந்து. அந்த 4 பாலில் 2 என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு, 2 என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ. நான் வீடியோவிலே சொல்லி கொடுத்துருப்பேன்ப்பா, நம்ம சேனல் வீடியோஸில் இந்த பேசிக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிடுங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்னு 2 தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே 2 எடுக்கணும். 2 வந்து க்ரீனாக இருக்கணும். ஸோ இதை எழுதி பழகிடுங்க. 2 வந்து க்ரீனு சரிங்களா. அண்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 வந்து ப்ளூ, 2 வந்து ப்ளூ. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதான் நம்ம எடுக்கணும். ஸோ எப்போதுமே அண்டுனா ப்ராபபிலிட்டி நான் என்ன சொல்லிடுவேன்னா மல்டிப்ளிகேஷன், ஆர் அப்படின்னா அடிஷன். அதை மறந்துடக்கூடாது. ஸோ 2 க்ரீன் கலர் பால் எடுக்கணும்ப்பா. எத்தனை க்ரீன் இருக்குது? 2 க்ரீன் தான் இருக்குது. ஸோ 2 க்ரீனில் இருந்து 2 க்ரீன், ஏன்னா நம்ம எடுக்க வேண்டியது 2 க்ரீன் கலர் பால். மொத்தமே 2 தான் இருக்குது, அதுலேருந்து 2 எடுத்துட்டேன். அண்டுனா மல்டிப்ளிகேஷன். அடுத்தது 2 ப்ளூ எடுக்கணும். எத்தனை ப்ளூ இருக்குது? 3 ப்ளூ இருக்குது. 3 ப்ளூவில் இருந்து 2 ப்ளூ, அவ்வளோதான். ஸோ மொத்தம் எத்தனை பால் எடுத்தாச்சு? 4 பால் எடுத்தாச்சு. அவங்க அதானே சொன்னாங்க 4 balls are picked. 4 பால் எடுக்கணும். அந்த 4 பாலில் 2 ப்ளூ இருக்கணும், 2 க்ரீன் இருக்கணும். ஸோ 2 க்ரீனு 2 ப்ளூ. அண்டுனா மல்டிப்ளிகேஷன். டிவைடட் பையில் எப்போதும் போல் டோட்டல் தான்ப்பா. ஸோ 5 + 3ன்றது 8, 8 + 2ன்றது 10. ஸோ 10C4. இதை வந்து மாறவே மாறாது. கீழே இருக்கிறது டோட்டல், மேலே இருக்கிறது அவங்க கேட்டது சரிங்களா. ஸோ 2C1ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் 1 தான். 3C2. ஸோ 1 × 3C2ன்றது 3 × 2 டிவைடட் பை 1 × 2 அடிச்சிங்கன்னு சொன்னால் வெறும் 3. ஸோ நியூமரேட்டரில் என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ டிவைடட் பையில் 10C4. ஸோ 10, 9, 8, 7 டிவைடட் பை 1, 2, 3, 4. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி 4, இது பார்த்திங்கன்னா 4 2s are 8. அதே மாதிரி இதை அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 3s are 3, 3 3s are 9. ஸோ இங்கே இருக்கிற 2ம் 2ம் நம்ம அடிச்சிடலாம். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது? வேறு எதுவுமே கிடையாதோ? ஓகே. ஸோ 3 இங்கே இருக்குப்பா. இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிறத கூட அடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 70. ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 70. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், a box contains 4 red color ball, 5 green color ball and 6 white color ball. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலர் பால்ஸ் இருக்குது. 4 ரெட் இருக்குது. ஸோ 4 ரெட்டு, அதே மாதிரி 5 க்ரீன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6 ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, a ball is drawn at a random. ஒரு பால் தான்ப்பா எடுக்கணும். அந்த ஒரு பால் என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எய்தர் ரெட்டாக இருக்கணும் இல்லை க்ரீனாக இருக்கணும். இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன் எய்தர் ஆர்னா எப்படி போடணும், நெய்தர் நார்னா எப்படி போடணும்னு. ஸோ நெய்தர் நார் நம்ம பார்த்தாச்சு, இது எய்தர் ஆர். ஸோ எய்தர் ரெட் ஆர் க்ரீன்ப்பா. ஸோ ஒன்று ரெட்டாக இருக்கணும்,
இல்லைன்னா க்ரீனாக இருக்கணும். அதுக்கு இதுதான் அர்த்தம். சரிங்களா? ஆர் அப்படின்னா அடிஷன், மறந்துடாதீங்க. அண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா அடிஷன். ஸோ இங்கே ரெட்டு. ஸோ எத்தனை ரெட் கலர் பால் இருக்குது? 4 ரெட் இருக்குது. ஸோ 4C1 ப்ளஸ் எத்தனை க்ரீன் கலர் பால்? ஒரு க்ரீன். எத்தனை க்ரீன் இருக்குது? 5 க்ரீன். 5 க்ரீன். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைடட் பைல எப்போதுமே டோட்டல் தான்ப்பா. 6 + 4 10, 10 + 5 15, 15C1. இங்கே பாட்டுக்கு C2ன்னு போட்டுறாதீங்க, C1 தான். ஏன்னா எப்போதுமே ஒரு பால் தான் எடுக்கணும். இந்த கொஷினை பாருங்கள், ஒரு பால் எடுக்கணும். அந்த ஒரு பாலில் நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா மொத்தம் ஒரு பால் எடுக்கணும்ப்பா. அந்த ஒரு பாலில் ஒன்று ரெட்டாக இருக்கலாம், இல்லைனா க்ரீனாக இருக்கலாம். இதுக்கு இதுதான் அர்த்தம். சரிங்களா? அப்போது நான் ஒன்று ரெட்டாக இருக்கலாம் அப்படின்னா 4C1 இருக்கலாம், இல்லை அப்படின்னா க்ரீனாக இருக்கலாம். ஸோ 5C1 அவ்வளோதான். ஸோ 4C1ன்றது 4, 5C1ன்றது 5. ஸோ டிவைடட் பை 15C1. ஸோ 15C1 அப்படின்றது 15. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் சொன்னால் 9 டிவைடட் பை 15 குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து 3 டேபிளால் அடிச்சிங்கன்னா 3. ஸோ இதை 3 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/5. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ நான் ப்ராபபிலிட்டி சொல்லி கொடுக்கும்போதே அதை வந்து ஒவ்வொரு கொஷனும் தமிழில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸின்னு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட்டாக இருக்கட்டும், அட்மோஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளே ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸி. நான் சொல்லிக் கொடுக்கும்போது கூட அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் எய்தர் ஆர் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போதே அப்படி படிச்சிருங்க. ஒன்று ரெட்டு எடுக்கலாம், இல்லைன்னா க்ரீன் எடுக்கலாம். அதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ ரெட்டு ஒன்று எடுக்கலாம், இல்லைனா க்ரீன் எடுக்கலாம். மொத்தம் ஒரு பால் தான் எடுக்கணும், 15C1 அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், a bag contains 6 balls, 6 red color ball, 11 yellow color ball and 5 pink color ball. So if 2 balls are drawn at random, what is the probability first ball is red, second ball is yellow? ஸோ எப்போது போல் என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பேக்கில் என்னென்ன கலர் பால்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ரெட் பால் இருக்குது. சரிங்களா? 6 ரெட் பால் இருக்குது, 11 எல்லோ கலர் பால் இருக்குது, 5 வந்து பிங்க் கலர் பால் இருக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எத்தனை பால் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 பால் எடுக்கணும். அந்த 2 பாலில் ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கணும், ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா, ஃபஸ்ட்டு பால் ரெட்டாக இருக்கணும். எத்தனை ரெட் கலர் பால் இருக்குது? 6 ரெட் கலர் பால் இருக்குது, 6C1. ரெண்டாவது பால் எல்லோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 11C1. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை 2 பால் எடுக்கணும். அந்த 2 பாலில் ஒன்று வந்து ரெட்டாக இருக்கணும், ஒன்று வந்து எல்லோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எடுத்தாச்சு. டிவைடட் பைல டோட்டல். ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11, 16, 22. 22C2ன்றது டோட்டலு. அந்த டோட்டலில் அவங்க சொன்ன ஒரு கலர்லேருந்து ஒன்று எடுத்தாச்சு. ஸோ இப்போது 6C2 6, 11C1ன்றது 11 divided by 22C2ன்றது 22 into 21 divided by 1 into 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறோன்னா இது 11 வாட்டி அடிக்கலாம், 11 கூட அடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் 2ஆல் அடிச்சிங்கன்னு சொன்னால் 3, இதை வந்து 3ஆல் அடிச்சிங்கன்னு சொன்னால் இது 2, இதை நீங்கள் 3ஆல் அடிச்சிங்கன்னா 7. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு 2/7. அடுத்த கொஷன், a bag contains 6 red and 4 blue and 2 green, 3 yellow. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா கலர் பால்ஸே 4 இருக்குது. ஸோ எத்தனை கொடுத்தாலும் சரிப்பா, நம்ம எப்போதும் போல் டோட்டல் தான் போடுவோம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ 6 ரெட் கலர் பாலு, அதே மாதிரி 4 ப்ளூ கலர் பாலு, 2 க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 எல்லோ. ஸோ இது எல்லாமே அந்த பேக்குள்ளே யூரன்னா சொன்னால் ஒரு பேக்குன்னு தான் சொல்லுவாங்க, பாக்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை கலர் பால்ஸ் இருக்குது. If 2 marbles are picked at random, what is the probability that both are red? அதுக்கு என்ன அர்த்தம்னாப்பா, மொத்தம் 2 பால் எடுக்கணும், அந்த ரெண்டுமே ரெட்டாக தான் இருக்கணுன்றாங்க. ஸோ எத்தனை ரெட் கலர் பால் இருக்குன்னு பாருங்கள், 6 ரெட் கலர் பால் இருக்குது. ஸோ 6லேருந்து 2 ரெட் எடுக்கணும், டிவைடட் பை டோட்டல் ரெட். ஸோ டோட்டல் ரெட்டு கிடையாது, டோட்டல் C2. ஸோ 10, 15. ஸோ 15C2. இதுதான்ப்பா டோட்டல் அவுட்கம். கரெக்டாக மொத்தம் 15 பால் இருக்குது, அதில் 2 பால். இதுதான் டோட்டல் அவுட்கம். நியூமரேட்டரில் அவங்க சொன்ன மாதிரி 2 ரெட் கலர் பால் எடுக்கணும். மொத்தமே 6 ரெட் இருக்குது, 6C2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா 6 into 5 டிவைடட் பை 15 into 14. ஏன் இங்கே ஒரு 1/2 வரும், இங்கே ஒரு 1/2 வரும், அது ரெண்டும் அடிச்சிடலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 into 5 இருக்குது, 15 into 14 இருக்குது. ஸோ 5 டேபிளில் நீங்கள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை அடிச்சிங்கன்னா 5 3s are 15. ஸோ இதை ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 7. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/7பா. அவ்வளோதான்.
ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/7. ஸோ எத்தனை கலர் பால்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் யோசிக்க வேணாம், எத்தனை கொடுத்தாலுமே நீங்கள் கீழே டினாமினேட்டரில் நீங்கள் டோட்டல் தான் எடுக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின், a bag contains 6 red color ball, 4 blue color ball, 2 green color ball, 3 yellow color ball. ஸோ இதெல்லாமே ஒரு பேக்குள்ளே இருக்கிற கலர் பால்ஸு. 2 மார்பிள்ஸ் எடுக்கணும். ஸோ 2 பால் எடுக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எய்தர், பாருங்கள் என்ன வந்துருச்சு, எய்தர் ஆர் கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ எய்தர் இதை எழுதிடுங்க, எய்தர் போத் ஆர் ரெட், ஸோ போத் ஆர் க்ரீன் ஆர் போத் ஆர் எல்லோ. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் க்ரீன், ஒன்று ரெண்டுமே க்ரீனாக இருக்கணும். ஆர் இல்லை அப்படின்னு சொன்னால் போத் ஆர் எல்லோ. இதுதான் அவங்க கொஷனில் கொடுத்துருக்காங்க, எய்தர் போத் ஆர் க்ரீன் ஆர் போத் ஆர் எல்லோ. ஸோ தமிழில் படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 பால் எடுக்கணும்ப்பா. அந்த 2 பாலில் ஒன்று ரெண்டுமே க்ரீனாக இருக்கலாம். எத்தனை க்ரீன் இருக்குது? 2 க்ரீன் இருக்குது. ஒன்று ரெண்டுமே க்ரீனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆர்னா அடிஷன், ரெண்டுமே எல்லோவாக இருக்கலாம். எத்தனை எல்லோ இருக்குது? 3 எல்லோ. ஸோ 3C2 டிவைடட் பை எப்போதும் போல் டோட்டல். ஸோ 6 + 4 10, 15C2. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஒன்று ரெண்டுமே க்ரீனாக இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே எல்லோவாக இருக்கலாம். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன், 2 க்ரீன் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா 2 எல்லோ எடுக்கலாம். டிவைடட் பையில் டோட்டல். ஸோ எப்போதுமே டோட்டல் எத்தனை பால் நம்ம எடுக்க வேண்டியது? 2 பால், 15C2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2C2ன்றது 1, 3C2ன்றது 3 டிவைடட் பை, ஸோ 15 × 14 டிவைடட் பை 1 × 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வாட்டி அடிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4, கீழே வந்து 7 5 are 35, 105. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை 105. ஸோ எப்போதுமே எய்தர் ஆர்னு அவங்க சொல்லும்போது எடுத்து எழுதிடுங்க. ஸோ எய்தர் போத், இல்லை எய்தர் மூணுமே, 3 ஆர் எய்தர் 3 ஆர் ரெட் ஆர் அப்படி சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எய்தருக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கணும். எந்த காரணத்துக்காகவும் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவாங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டுருவாங்க. மல்டிப்ளிகேஷன் போடக்கூடாது. எப்போதுமே கொஷனில் அண்டுன்னு கொடுத்தா தான் மல்டிப்ளிகேஷன், ஆர் அப்படின்னு கொடுத்தா அது அடிஷன். ஓகேவா? ப்ராபபிலிட்டியோட ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் சொன்னது இது 2 தான். அந்த வீடியோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமே நான் சொல்லியிருப்பேன், ப்ராபபிலிட்டியில் இந்த 2 வார்த்தை இருக்கும். ஒன்று வந்து அண்டு, இன்னொன்று வந்து ஆர். இதுதான் தப்பு பண்ணுற இடம். ஏன்னா கரெக்டாக போடுவாங்க, எந்த இடத்துல அடிஷன் பண்ணுமோ அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுவாங்க, மொத்த ஆன்சருமே மாறிடும். ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின், ஸோ a bag contains 6 red color ball, 4 blue color ball, 2 green, 3 yellow. If 4 marbles are picked at random, what is the probability that 1 is green, 2 is blue and 1 is red? ஸோ வித்தியாசமான கொஷனாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் கவனமாக போடலாம். மொத்தம் எத்தனை பேக்குள்ளே என்னென்ன கலர் பால்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ரெட் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, 2 க்ரீன் இருக்குது, 3 வந்து எல்லோ இருக்குது. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 பால் எடுக்கணும். அந்த 4 பாலில் என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து க்ரீன். ஸோ அதை எழுதிடுங்க, 1 க்ரீன். எத்தனை க்ரீன் இருக்குது? 2 க்ரீன் இருக்குது. 2 க்ரீனில் 1 க்ரீன். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன். ஏன்னா 4 பாலைஸ் இந்த 4த்தையும் சேர்த்தா மட்டும்தான், இந்த 4 வேல்யூ சேர்த்தா தான் நம்மளுக்கு 4 பால் வரும். அதனால் நீங்கள் அடிஷன் போட்டுறாதீங்க, அங்கே எங்கேயுமே ஆர் கிடையாது, எல்லாமே அண்டு தான் இருக்குது. 2 ஆர் ப்ளூ. எத்தனை ப்ளூ இருக்குது பாருங்கள்? 4 ப்ளூ இருக்குது. 4லேருந்து 2 ப்ளூ. அடுத்து பாருங்கள் 1 இஸ் ரெட். எத்தனை ரெட் இருக்குது? 6 ரெட்டில் இருந்து 1 ரெட். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, நம்ம 4 பால் எடுத்துட்டோமான்னு. இங்கே 2 பால், இங்கே 1 பால், இங்கே 1 பால். ஸோ மொத்தம் 4 பால் எடுத்தாச்சு. இங்கே எல்லாமே அண்டுன்னு இருக்கிறனால மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவைடட் பையில் டோட்டல். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ 15C4. ஸோ இதுதான் டோட்டல். 15 பால்லேருந்து 4 பால் எடுக்கிறோம், அதுதான் டோட்டல். அந்த 4 பாலில் அவங்க சொன்ன மாதிரி 1 வந்து க்ரீன் இருக்கணும், 2 வந்து ப்ளூ இருக்கணும், 1 வந்து ரெட் இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்ப்பா. ஸோ 2C1ன்றது 2, 4C2ன்றது 4 × 3 / 1 × 2. ஸோ 2 to 4 அடிச்சிங்கன்னா 2. ஸோ 6 × 6. ஓகேவா? ஸோ டிவைடட் பை, இது ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா இங்கே எழுதிடுறேன். ஸோ 4 × 3 டிவைடட் பை 1 × 2பா. ஸோ 1 2s are 2, 2 2s are 4, இது 6. 6C1ன்றது 6, 2C1ன்றது 2. 15C4ன்றது 15, 14, 13, 12 டிவைடட் பை 1 2 3 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 4 3s are 12, இந்த 12 நம்ம அடிச்சிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2,
7 2s are 14, இதையும் அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்கிறது 2 into 6 into 6 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, 7 இருக்குது, 13 இருக்குது. 3 டேபிளால் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 2s are 6. இதை 3ஆல் அடிச்சிங்கன்னு சொன்னால் 5 3s are 15. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ 2 into 2ன்றது 4. ஸோ 6 4s are 24. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 24 டிவைடட் பை 7 into 5ன்றது 35. 35 into 13 கரெக்டாக? 7 5s are 35. 35 into 13 455 நினைக்கிறேன். இப்போ 5 3s are 15 1 9 10 ஆமாம் 455. அவ்வளோதான். ஸோ 24 டிவைடட் பை 455. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ எப்போதுமே கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும். ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி தான்ப்பா கொஷின்ஸ் இருக்கும், நிறைய போடலாம். பட் இருந்தாலும் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு க்ரீன் கலர் சொல்லியிருப்பாங்க, 2 பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சொல்லியிருப்பாங்க. இது சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இது சொல்லலைனாலும் நம்ம எடுக்க பழகிக்கணும். அதாவது மிச்சம் இருக்கிற பால்லேருந்து ஒரு பால் நம்ம தான் எடுக்கணும். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்படி கூட ஒரு கொஷின்ஸ் உங்கள் ப்ராபபிலிட்டியில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? எப்படி வேணாலும் கொஷனில் ப்ராபபிலிட்டி கேட்கலாம் அந்த பால் சம்ஸில். ஏன்னா இதுதான் உங்களுக்கு அதிகமான ஒரு லாஜிக்ஸ் இருக்கிற ஒரு பேட்டர்ன் ப்ராபபிலிட்டியில். நீங்கள் கார்ட்ஸு டைஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பலாம் இருக்காது, சும்மா கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பால் சம்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு போங்க. இது நீங்கள் போட்டுட்டிங்கனாலே இந்த கார்ட்ஸு டைஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம்ப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்காது. பட் பால்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான சம் போட்டு பார்த்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 டிவைடட் பை 45. சரி, 455. அடுத்த கொஷன், பாக்ஸ் கண்டைன்ஸ் 2 ரெட் கலர் பால். ஸோ 2 ரெட்டு, 3 பார்த்தீங்கன்னா க்ரீனு, 2 பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இது எல்லாமே ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை எத்தனை பால் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா 2 பால் எடுக்கணும். அந்த 2 பாலில் நோ பால் இஸ் ப்ளூ. நம்ம எடுக்க வேண்டியது 2 பால். அந்த 2 பாலில் என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாலே இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ப்ளூவே இருக்கக்கூடாதுன்னா நம்ம எடுக்கிற 2 பாலுமே ரெட்டு க்ரீன் தான் இருக்கணும். எதுக்காகவும் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம எடுக்க வேண்டியது 2 பால், உடனே ஒரு பால் ரெட்டும் ஒரு பாலும் க்ரீனும் எடுக்கலாம் தானே, அப்படி மட்டும் போட்டுறாதீங்க. எப்போதுமே ப்ளூ கலர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற பாலை ஆட் பண்ணும். 3 க்ரீன் 2 ரெட்டா, மொத்தம் 5 பால். அந்த 5 பால்ல இருந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம 2 பால் எடுக்கணும். 5C2 டிவைடட் பை டோட்டல் 3 4 5 6 7 7C2. சரியாப்பா? கொஷின் ரொம்ப ஈஸி, அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பால் எடுக்கணும், அந்த 2 பால் ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. அப்போ ப்ளூ கலர் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம மிச்சம் என்னென்ன கலர் பால் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஸோ 3 + 2 5. அந்த 5 பால்ல இருந்தால் நம்ம 2 பால் எடுக்கணும். சில பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா, மிச்சம் 2 பால் தானே எடுக்கணும், நான் இதுலேருந்து ஒரு பாலும் இதுலேருந்து ஒரு பாலும் எடுக்கிறேன், அப்படி பண்ணிடாதீங்க, அது தப்பு. எப்போதுமே அவங்க எது இல்லைன்னு சொல்கிறாங்களோ மிச்சம் இருக்கிற பால்லேருந்து 2 பால் எடுக்கணும். டிவைடட் பைல டோட்டல், அவங்க ப்ளூ இல்லைன்னு சொன்னாலும் சரி, க்ரீன் இல்லைன்னு சொன்னாலும் சரி, எது இல்லைன்னு சொன்னாலும் சரி, எப்போதுமே டோட்டல் அவங்க கொடுத்துருக்கிற மொத்தம் அந்த பேக்கில் இருக்கிற பால்ஸ், அது மாறவே மாறாது. 7C2. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் 5 into 4 வரும், டிவைடட் பை 7 into 6 வரும். ஏன்னா இங்கே ஒரு 1/2 இங்கே ஒரு 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 4 7 6. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2 வாட்டி, இதை கேன்சல் பண்ணுறோன்னா 3 வாட்டி. ஸோ 10 டிவைடட் பை 21. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு 10 டிவைடட் பை 21. அடுத்த கொஷன், a box contains 10 black ball and 10 white ball. What is the probability of drawing 2 balls of same color? இப்போ ரொம்ப முக்கியமான கொஷின் இது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் என்னென்ன பால் இருக்குன்னு பாருங்கள். 10 பிளாக் கலர் பால் இருக்கா, அதே மாதிரி 10 ஒயிட் கலர் பால் இருக்குது ஒரு பேக்கில். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பால் எடுக்கணும்ப்பா. அந்த 2 பாலுமே சேம் கலராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே யோசிங்களேன். ஒரு பேக் ஃபுல்லாக இப்படி இருக்குது, 2 பால் எடுக்கணும், ரெண்டுமே சேம் கலராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 2 பால் ஒன்று பிளாக்காக எடுப்பேன், கரெக்டாக? இல்லை அப்படின்னா ஆர் அப்படின்னா ரெண்டுமே என்னவா எடுப்பேன்? ஒயிட்டாக எடுப்பேன். இதுதானே லாஜிக்கு. சரிங்களா? இதை ஒரு கொஷினாவோ மேக்ஸ் கொஷினாவோ பார்க்காதீங்க. ஒரு பொதுவான நமக்கே இப்படி கேட்குறாங்கன்னா நம்ம இப்படி தானே எடுப்போம். ஒரு பேக்குள்ளே மொத்தம் 20 பால் இருக்குது, அதில் 10 பால் பிளாக்கும் 10 பால் ஒயிட்டும் இருக்குது. நம்ம எடுக்கிறது 2 பால், அந்த 2 பாலுமே சேம் கலராக இருக்கணுன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்ப்பா, 2 பிளாக் எடுப்பேன்,
இல்லைன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு அர்த்தம். இது இல்லைன்னா அது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர் இல்லைன்னா 2 ஒயிட் கலர் பால் எடுப்பேன், அவ்வளோதான். அது அப்படியே நீங்கள் ஃபார்முலாவே எழுதுங்க. 2 பிளாக்கு, ஸோ 10C2. ஆர் அப்படின்னா அடிஷன், இங்கே ஒரு 10C2 இல்லைன்னா 10 ஒயிட். ஒன்று 2 பிளாக் எடுப்பேன் 10 பிளாக்ல இருந்து, இல்லைன்னா 10 ஒயிட்லேருந்து 2 எடுப்பேன். டிவைடட் பை எப்போதும் போல் 20C2. இது மாறவே மாறாது. ஏன்னா டோட்டல் பேக்கில் இருக்கிறது 20 பால், எடுக்க வேண்டியது 2 பால். அந்த 2 பாலில் ஒன்று 2 பிளாக்காக இருக்கலாம், ஆர் அப்படின்னா அடிஷன், இல்லைன்னா ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கப்பா. ஸோ 10C2ன்றது 10 × 9 டிவைடட் பை 1 × 2. ஸோ ப்ளஸ் 10 × 9 டிவைடட் பை 1 × 2. ஸோ மொத்தமாக டிவைடட் பை 20 × 19 டிவைடட் பை 1 × 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வாட்டி, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வாட்டி, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 வாட்டி. கரெக்டாக? எஸ், அவ்வளோதான். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 45 இருக்குது, ப்ளஸ் 45 இருக்குது. ஸோ டிவைடட் பையில் 10 × 9 190, 10 × 19 இருக்குது. ஸோ 45ன்றது 90பா. ஸோ 90 10 × 19 இருக்குது. 0 அடிச்சிட்டிங்கன்னா 9/19. கரெக்டாக? இது மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்குது. ஸோ கீழே 9 5s are 45 இருந்துச்சு, 90. ஓகே, ஸோ 9/19பா. ஸோ 9/19ன்றது தான் இந்த கொஷினோட ஆன்சர். சரிங்களா? ஒருவேளை ஒரு கொஷின் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, எனக்கு புரியவே இல்லைன்னா நீங்களே அப்படியே தமிழ்லேயே படித்து பாருங்கள். அப்படி தமிழ்லேயே படிச்சிட்டிங்கனாலே ப்ராபபிலிட்டி இந்த பால் சம்ஸ் ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட்டும் சரி, அட்மோஸ்ட்டும் சரி, நான் தமிழில் படித்து பாருங்கன்னு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பொறுமையாக தமிழில் சொல்லி பாருங்கள், அது அப்படியே சென்டென்ஸாக எழுதுங்க, அப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ராபபிலிட்டியாக இருக்கட்டும், 2-3 டாபிக் இருக்குது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில். நம்ம கொடுத்துருக்க கொஷினை தமிழில் அப்படியே படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை மேக்ஸாகவே நம்ம பார்க்காம பொதுவாக ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். அந்த மாதிரி ஆப்டிடியூடில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின், a basket contains 6 blue color balls. ஸோ 6 ப்ளூ இருக்குது, 2 ரெட் இருக்குது, 4 க்ரீன் இருக்குது, 3 எல்லோ இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் அந்த பேக்குள்ளே இருக்கிற கலர் பால்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 பால் எடுக்கணும், 3 balls are picked at random. What is the probability that none is yellow? இப்போ மறுபடியும் அந்த கான்செப்ட் பாருங்கள். நன் இஸ் எல்லோன்னு என்ன அர்த்தம்? 3 பால் எடுக்கணும், அந்த 3 பாலில் எல்லோவே இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த எல்லோவை மட்டும் விட்டுருங்க. சரியா? எல்லோ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தப்பும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. 3 பால் எடுக்கணும் தானே. அப்போ இதுலேருந்து ஒரு பால், இதுலேருந்து ஒரு பால், இதுலேருந்து ஒரு பால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது தப்புப்பா. இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். எது கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ அதை விட்டுருங்க, மிச்சம் இருக்கிற எல்லா பாலையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தம் எத்தனை பால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 பால் இருக்குது. இந்த 12 பாலில் இருந்து தான் நம்ம 3 பால் எடுக்கணும். எதுக்காகவும் இதுலேருந்து ஒன்று, இதுலேருந்து இதில் ஒன்றுன்னு எடுத்துடாதீங்க, அப்படி எடுத்தால் தப்பு. சரிங்களா? ஸோ நன் இஸ் எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. எடுக்க வேண்டிய 3 பால் எல்லோ இருக்கக்கூடாது. அப்போ எல்லோவை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற பாலை ஆட் பண்ணேன். மொத்தம் 12 பால் இருக்குது, அதுலேருந்து 3 பால் எடுத்துருக்கிறேன். டிவைடட் பையில் டோட்டல். ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ 15C3, 6 10 15, மொத்தம் 15 இருக்குது. அதுதான் கீழே போட்டிருக்கோம், மேலே நம்ம எடுக்க வேண்டியது. ஸோ 12 × 11 × 10 டிவைடட் பை 15 × 14 × 13. சரிங்களா? ஸோ இங்கே வந்து 1 2 3 வரும், இங்கேயும் 1 2 3 வரும், அதை அடிச்சாச்சு. ஸோ மேலே இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து எழுதிட்டேன்ப்பா. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளால் அடிச்சிங்கன்னா 2, 5 டேபிளால் அடிச்சிங்கன்னா 3. கரெக்டாக? ஸோ இது 1 3s are 3, 4 3s are 12, 1 2s are 2, 7 2s are 14. அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 × 11ன்றது 44. ஸோ இது பார்த்தீங்கன்னா 91. ஸோ 44 டிவைடட் பை 91. ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். கரெக்டாக? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாதுப்பா. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின், a bag contains 6 red ball, 5 blue ball. ஸோ 6 ரெட்டு, 5 பார்த்தீங்கன்னா ப்ளூ, 2 பார்த்தீங்கன்னா க்ரீன். ஓகேவா? ஸோ இஃப் 3 balls are picked at random, what is the probability at least 1 is blue? வந்துருச்சுப்பா. இந்த அட்லீஸ்ட் கான்செப்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, அட்லீஸ்ட். ஃபஸ்ட்டு
இந்த அட்லீஸ்ட்டை பற்றி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட்னா மீனிங் தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு தெரியணும். அதனால தான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு அட்மோஸ்ட்னு தனியாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம்ப்பா. குறைஞ்சபட்சத்துலேருந்து அதிகபட்சம் தான் அட்லீஸ்ட்னு அர்த்தம். இப்போ அவங்க நம்ம எத்தனை பால் எடுக்கணும்? 3 பால் எடுக்கணும். கரெக்டாக நம்ம எடுக்க வேண்டியது 3 பால். அந்த 3 பாலில் குறைஞ்சது 1ஆவது ப்ளூவாக இருக்கணும். அதுக்காக தான் அர்த்தம். கரெக்டாக if 3 balls are picked at random, what is the probability that at least 1 is blue? குறைஞ்சபட்சம் 1ஆவது ப்ளூ இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1ஆவது ப்ளூவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா 2 ப்ளூவாக இருக்கலாம். கரெக்டாக இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக 3மே ப்ளூவாக இருக்கலாம். இதுக்கு இதுதானே அர்த்தம். அட்லீஸ்ட் 1 is blue அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுதான் அர்த்தம். மறந்துடாதீங்க, குறைஞ்சபட்சம் 1 ப்ளூவாக இருக்கலாம், இல்லை 2 ப்ளூவாக இருக்கலாம், இல்லை 3மே ப்ளூவாக இருக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே எத்தனை பால் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை எழுதுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு ப்ளூ கலர். எத்தனை ப்ளூ இருக்குது? 5 ப்ளூலேருந்து ஒரு ப்ளூ எடுக்கலாம். மொத்தம் 3 பால் எடுக்கணும். அதில் ஒரு பால் எடுத்தாச்சு, மிச்சம் 2 பால் எடுக்கணும். அந்த 2 பால் ப்ளூ இல்லாமல் 8C2. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பால் எடுத்திருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு ப்ளூ கலர் பால் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கிற 2 பால் என்ன கலராக வேணாலும் இருக்கலாம். ஆர் அப்படின்னா அடிஷன் ப்ளஸ் 2 ப்ளூ கலர் பால் 5ல் இருந்து C2. 2 ப்ளூ கலர், மிச்சம் ஒரு பால் எடுக்கணும். அது மிச்சம் இருக்கிற கலர்லேருந்து ஒரு பால். இல்லை 3மே ப்ளூவாக இருக்கலாம். 5C3. அவ்வளோதான்ப்பா. இதுதான் முக்கியமே. சரிங்களா? இதை மட்டும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சுனாலே அட்லீஸ்ட் ரொம்ப ஈஸி. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த அட்லீஸ்ட்டை சில பேர் ஷார்ட்கட்டில் கூட போடுவாங்க. 1 மைனஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அட்மோஸ்ட்டை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். ஆனால் இது ஏன் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போதுமே உங்கள் எக்ஸாமில் ஒரே மாதிரியான கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேக் இருக்குன்பாங்க. ஏன்னா ஒரு பேக் தானே, ஒரு பேகுக்குள்ளே இத்தனை கலர் பால்ஸ் இருக்குன்பாங்க. சில சமயம் 2 பேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட் கண்டுபிடிச்சவங்களுக்கு ஆன்சர் வராது. இந்த நார்மலாக போடுறவங்களுக்கு தான் ஆன்சர் வரும். அதனால் எப்போ ஒரு ஷார்ட்கட் படித்தாலுமே அதுக்கான நார்மல் மெத்தடும் படித்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் 1 is blue. குறைஞ்சபட்சம் 1 ப்ளூ, இல்லைனா 2 ப்ளூவாக இருக்கலாம், இல்லைனா 3மே ப்ளூவாக இருக்கலாம். ஸோ இதில் கரெக்டாக நான் 3 பால் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 பால் கரெக்டாக எடுத்திருக்கேன். 3 பால் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ டிவைடட் பை டோட்டல்ப்பா 6, 6 5ன்றது 11, 13. ஸோ 13C3. இதுதான் டோட்டல். 13 பால் மொத்தம் இருக்குது. 13 பாலில் 3 பால் எடுக்கணும். இந்த மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 ப்ளூவாக இருக்கணும், இல்லை 2 ப்ளூவாக இருக்கலாம், இல்லை 3மே ப்ளூவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருப்பா. 5. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. 1 into 2. ஏன்னா இதெல்லாம் பெரிய கேல்குலேஷன். சரிங்களா? ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட மொத்த ஆன்சருமே மாறிடும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் 5C3. 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு போய்க்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 வாட்டி, இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 2 வாட்டி, ஸோ இதையும் அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் 2 வாட்டி. ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 5 into 4ன்றது 20. ஸோ 20 into 7ன்றது 140. ஸோ 140 மேலே இருக்கிறதுப்பா. ஸோ 5 into 2 10, 10 into 2ன்றது 80. ஸோ ப்ளஸ் 5 into 2 10. இது எல்லாமே மேலே இருக்கிற நம்பர். அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு வருவோம். ஸோ 13, 12, 11 டிவைடட் பை 1, 2, 3. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ நம்ம 3 2s are 6, 6 2s are 12 இங்கேயே அடிச்சிடலாம். ஸோ மிச்சம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற நம்பர் மட்டும்தான். 140, 80 அப்படின்றது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 220. ஸோ 220 + 10ன்றது 230. ஸோ 230 மேலே இருக்கிறது டிவைடட் பையில் 13, 11 into 13 into 2. ஸோ 13 into 2ன்றது 26. 26 into 11. ஸோ 6, 8, 286. ஸோ 286 கரெக்டாக. 6, 8, 286. இப்போது இது ஏதாச்சும் குறைக்க முடியுதான்னு பாருங்கப்பா. குறைக்க முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம். 2 டேபிளில் வேணால் அடித்து பார்க்கலாமா? ஸோ 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்களா. 1 2s are 2, 1 2s are 2 மறுபடியும் வரும். ஸோ மிச்சம் இருக்கிறது 1, 5 2s are 10. ஸோ டிவைடட் பை இதையும் நீங்கள் 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6. அவ்வளோதான்ப்பா. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ரைட்?
ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியில் ஓரளவுக்கு நான் வந்து அந்த பால் சம்ஸில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இதெல்லாமே கேட்பாங்க. ஆல் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன், நன் சொல்லிக் கொடுத்தேன், நெய்தர் நார் சொல்லிக் கொடுத்தேன், எய்தர் ஆர் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டுமே பிளாக்காக இருக்கணும் இல்லை ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கணும், அது சொல்லிக் கொடுத்துருக்கேன். அப்புறம் அட்மோஸ்ட் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்கிட்ட அந்த கொஷின் இல்லை, பட் டெஸ்ட்டில் வேணால் நான் அட்மோஸ்ட் கொடுக்குறேன். அட்மோஸ்ட்டும் அட்லீஸ்ட்டும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அட்லீஸ்ட்டு ஒரு கொஷின் நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. என்னோடய பேசிக் வீடியோவில் ரொம்ப பழைய வீடியோ, ஆனால் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி கேட்டால் எப்படி போடணும், எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது 30 கொஷின் டெஸ்ட்டு. மறந்துடாதீங்க. இந்த வீடியோ முடித்ததுக்கு அப்புறமாவே உங்களுக்கு டெஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கும். அந்த டெஸ்ட்டில் போயிட்டு ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஆர்ஆர்பி ஜேஇ கீழே ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டு எழுதிடுங்க. சரியா? 30 கொஷின். அந்த 30 கொஷினுமே வேறு மாடல் எதுவுமே இருக்காது, எல்லாமே இந்த பால்ஸ் மாடல் தான். ஸோ மறந்துடாமல் எழுதிட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சரும் கீழே கொடுத்துருப்பேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க என்ன தப்புன்னு. ஓகே தானேப்பா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டாபிக், கால்குலேஷன் பெருசு, நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடாதீங்க. மற்ற டாபிக், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாப்பிக்கு, இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியான டாபிக் உங்கள் எக்ஸாமில் கேட்கும்போது ஈஸியாக தட்டிட்டு ஒரு மார்க்கை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டாப்பிக்கை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக் வரும்போது நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோ ஆர்ஆர்பி ஜேஇக்கு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள். மறந்துடாமல் டெஸ்ட்டு எழுதுங்க. நான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் எக்ஸாமில் போய் எழுத முடியும். அந்த கம்ப்யூட்டரை பார்த்து டைமுக்கு வேறு நீங்கள் எழுதணும். அதனால தான் டெஸ்ட்டில் டைமிங் வேறு நான் கொடுத்துருப்பேன். ஒரு கொஷனுக்கு 2 நிமிஷம் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்துருப்பேன். அதுக்கு காரணம் அதுதான். அந்த ப்ராக்டிஸ் இப்போயிலேருந்து வந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது, எழுதும்போது அதை ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. எப்போதும் நான் சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். சும்மா ஒரு 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.